புறம்பே இருப்பவர்கள். யார் புறம்பே இருப்பவர்கள்? இந்த கடவுளுடைய அந்த வழிபாட்டு முறை, கடவுளுக்காக செய்யும் வழிபாட்டு முறையில் பங்கெடுக்காமல் தங்களுக்காகவே செய்து கொள்ளும் வழிபாட்டு முறையில் மட்டும் பங்கெடுக்கக்கூடியவர்கள் யார் என்றால் புறம்பே இருப்பவர்கள். சரியா? அப்ப அவங்களை பத்தி என்ன சொல்றாருன்னா, ஒருபோதும் மனம் மாறி மன்னிப்பு பெறாதபடி இருப்பார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சென்டென்ஸ் பெருசா இருக்கிறதுனால நாம் அதை கவனிக்காம விட்டுட்டு பார்த்ததுக்கு போயிடுவோம். அது வேணா நான் இப்போ வாசி காட்டுறேன். ஒருபோதும் மனம் மாறி மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் தொடர்ந்து பார்த்தோம் கண்டுகொள்ளாமலும் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள். அப்ப கண்ணால் தொடர்ந்து பார்க்கறது, காதால் தொடர்ந்து கேட்கறது என்ன? கடவுளின் குழுமம் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கிறோம். அது கருத்து எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப இவங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒருபோதும் மனம் மாறி மன்னிப்பு பெறாதபடி இருக்க இயேசு என்ன செய்கிறார் என்றால், இந்த புறம்பே இருக்கிறவர்களுக்கு எல்லாம் ஓமைகள் வாயிலாகவே பேசுகிறார். ஏன் நீ புரிஞ்சுக்கிட்டுலாம் உள்ள வந்துடக்கூடாது. நீ அன்பு இருக்கா அப்ப நீ புரிஞ்சுக்கலாம், அன்பு இல்லையா நீ புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு யார்கிட்ட செய்கிறார் என்றால், இந்த கடவுள் மனிதர்களை தமக்கு ஏற்புள்ளாக்கும் முறையை அறிந்து கொள்ளாமல் தங்கள் முயற்சியாலேயே ஏற்புடையவர்கள் ஆக முயல்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு எல்லாம் ஓமைகள் வாயிலாகவே கூறுகிறார் அப்படின்னு பார்க்கிறோம் இல்லையா? அப்ப சகிக்காத இறைவன், வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத இறைவன். அப்ப எது வேற்று தெய்வ வழிபாடு என்றால், ஒரே கடவுள் தான், அதுல வேற தெய்வம்லாம் நாட்டில் எங்கேயும் கிடையாது. வேறு வழிபாடு, ஒரே தெய்வத்துக்கு செய்யக்கூடிய வெவ்வேறு விதமான வழிபாடு இருக்கிறது. அதனால வேற்று வழிபாட்டை சகிக்காத இறைவன். ஒரே ஒரு வழிபாடு தான் எல்லாரும் செய்யணும். அது எது என்றால், கடவுள் மனிதர்களை தமக்கு ஏற்புடையாக்கும் வழிபாடு. கடவுள் மனிதர்களை தமக்கு ஏற்பட ஆக்குறதுன்னு என்ன? கடவுளின் குடும்பத்தில் சேர்வ உதவும் வழிபாடு. அப்ப கடவுள் குடும்பத்தில் சேர உதவும் வழிபாடு எது? அதுதான் நாம் சுரூபங்களை வைத்து வழிபடும் வழிபாடு. என்றால் இந்த சிலைகள், மனித சிலைன்னு வச்சுக்கோங்க, சுரூபங்கள் என்று கத்தோலிக்கர்கள் சொல்கிறோம். நீங்க சிலைன்னு வைத்துக் கொள்ளலாம். ஆனால் 10 கட்டளையில் சொல்லப்பட்ட சிலை வழிபாட்டிற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் என்றால், 10 கட்டளையில் என்ன சொன்னார்? உனக்கென நீ சிலையை செய்யாதே என்று சொன்னார். நாம் என்ன செய்கிறோம்? கடவுளுக்கென சிலையை செய்கிறோம். கடவுளுக்கென என்றால் கடவுளின் குடும்பத்தில் சேர்வதற்கென வைக்கப்படும் சிலைகள் தான் இந்த சுரூபங்கள். ஆனால் அந்த சிலைகளோ சிலை இல்லாத நிலையில் கூட அந்த வழிபாட்டு முறை சிலை வைக்கப்படாத வழிபாட்டு முறையாக இருந்தாலும் அது கடவுளால் ஏற்படுத்தப்படாமல் மனிதனின் கற்பனையால் ஏற்படுத்தப்பட்டிருந்தால் அதுவும் எந்த நிலையில் வரும் என்றால், சொல்கிறேன், தங்கள் முயற்சியாலே அவருக்கு ஏற்படுவதாக முயல்கிறார்கள் என்ற நிலை எடுத்து, ஆகவே அவர்கள் கடவுளின் செயல்முறைக்கு தங்களை உட்படுத்தவில்லை என்ற நிலைப்பாடு வருகிறது. ரோமர் 10:3. அப்படின்னு என்ன? இப்போ இஸ்லாமிய மதத்துல போய் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அங்க சிலை இருக்காது. அந்த 1,00,000 விதமான பிரிவினை சபைகள் இருக்கிறது அல்லவா, அதுல ஏதோ 4-5 தவிர மற்ற அனைத்திலும் பார்த்தால் சிலை இருக்காது, எந்த உருவமும் இருக்காது. உடனே அவர் ஏற்புடையவர் என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. ஏனென்றால் இதெல்லாம் அவங்க எப்படி செஞ்சாங்கன்னா, தங்கள் முயற்சியாலே கடவுளுக்கு ஏற்புவதாக முயல்வதற்காக சிலை இல்லாத ஒரு சபை உருவாக்குகிறார்கள். ஆலயங்கள் அப்படின்னு சொல்றோம்ல, கட்டடங்களை வைத்து அங்கே ஜெப கூட்டங்கள் நடத்துகிறார்கள். இது கடவுள் ஏற்படுத்திய முறையா? இல்ல இந்த ஜெபத்தினால் நமக்கு என்ன லாபம் இருக்கிறது? எனக்கு என்ன கிடைக்கக்கூடிய லாபம் தான் அதுல கிடைக்கும். கடவுளுக்கு என்ன அதுல ஒரு ஜெப முறையும் இல்லை. கடவுளுக்கு என்ன என்றால் என்ன அர்த்தம்? கடவுளின் பிள்ளையாவதற்கென, கடவுள் ஏற்படுத்திய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கென அங்கே வழிபாட்டு முறை இல்லை.
அதனால்தான் இவர்கள் எல்லாம் இந்த தீச்செயலை செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். எந்த தீச்செயல் என்றால், உனக்கென நீ சிலையை செய்யாதேன, உனக்கென நீ வழிபாட்டு முறையை உருவாக்கிக் கொள்ளாதே. நீ அந்த முறையில் வழிபடவோ அந்த முறையில் பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் நானே உன் கடவுளாகியானவர். யாரு நானேனா? தந்தையாகிய கடவுள், தந்தையாகிய கடவுள் என்று இயேசு சொல்வார். நீ தந்தையை நம்பக்கூடியவன் என்றால் நீ இந்த கடவுளின் குடும்பத்தை நம்ப வேண்டும். குடும்பத்தில் நீ இல்லாம எப்படி அவர் உனக்கு தந்தையானார்? குடும்பத்தில் இருக்கிறவனுக்கு தான் அந்த குடும்ப தலைவன் தந்தை. நீ குடும்பம் வேணாமா, ஆனா கடவுளை தந்தைன்னு கூட அது எப்படி அவரால் ஏற்றுக்கொள்ள முடியும்? உறவு பெற வேண்டும். உறவை பெற்று அந்த அதிகாரத்தின் மூலம் தந்தை என்று அழைக்க வேண்டுமே தவிர, நீ எவனோ மூதாம் மனுஷனா இருந்துட்டு தந்தை நினைச்சு அடி பிச்சிருவாரு. உறவு வேண்டாம், ஆனா கடவுளை தந்தைன்னு அழைக்கிறீங்க, பாட்டு பாடுறீங்க. உதாரணத்துக்கு இந்து மதத்துல பாத்தீங்கன்னா தேவாரம் போன்ற பாடல்கள் எடுத்து பார்க்கும் பொழுது அப்படியே உருக்கமா இருக்கும். என்ன உருக்கமா இருக்கும்? கடவுளை பத்தி சும்மா பிச்சு பிணைஞ்சு எடுத்திருப்பார்கள். அவ்வளவு அன்பு வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அதில் இருக்கும். ஆனால் என்ன இல்லை, கடவுளின் உறவை தேடும் அந்த முயற்சி இல்லை. அதனால்தான் இது அந்த சிலை வழிபாடு போன்று கடவுளுக்கு எதிரான வழிபாடு என்ற நிலையில் வருகிறத தவிர, அங்கே சிலை இருப்பதால் அல்ல. சிலை இல்லாமல் ஜோதி வழிபாடு கூட இருக்கிறது இல்லவா? வள்ளலார் போன்றவர்களை பார்க்கிறோம், சிலையை நம்புவதில்லை அவர்கள். இருந்தாலும் வள்ளலாருடைய வழிபாடு வழிகாட்டி என்ன செய்கிறது என்றால், நம்மை கடவுளின் உறவை தேட வைக்கவில்லை. அது ஏதோ ஜோதியை தேட வைக்கிறது. ஜோதியாக இருக்கக்கூடிய கடவுள். சரிங்கப்பா, கடவுளை எல்லாம் தேடுங்க, எந்த உருவத்தில் இருந்தான்னா அது அவர் கேட்கல. அவர் எதை கேட்கிறார் என்றால், தன்னுடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்று கேட்கிறார். அப்ப